ஹாய் மக்களே, மேக சந்தேசம் விட்டு போன எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். காலையிலே பூஜை ரூமில் போய் அபூர்வா, சாமி என்னை காப்பாற்று, எப்படியாவது இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை மாற்றி எழுத வச்சிரு ப்ளீஸ், என்னை காப்பாற்றுன்னு வேண்டிக்கிட்டு சரச்சந்திராவுக்கு பெட் காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது எல்லா விஷயமும் அவர்கிட்ட சொல்லணுன்றதுக்காக பெட் காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. சரச்சந்திரா படுத்துட்டு இருக்காரு. அவரோட காலை அழுத்திக்கிட்டே, மாமா நீங்கள் என் தெய்வம் மாமா, நேற்று சுதா சந்திரன் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார்? இந்த பூமியை ககன தானே. 2 பேருமே நேற்று டான்ஸ் போட்டாங்க ஸ்டேஜில். 2 பேருமே ஒன்றா சுற்றிட்டு இருந்தாங்க தெரியுமா. நான் உண்மையை சொன்னேன், நம்ப மாட்டேன்றீங்க. உங்கள் பொண்ணை உங்ககிட்ட சேர விடாமல் பண்ணுறேன்னு வேற சொல்கிறீங்க. இன்றைக்கி ஒரு பெரிய உண்மையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது ஷோபா அக்கா பேரை சொல்லிக்கிட்டு இந்த 2 பேருமே ஸ்டேஜில் இன்றைக்கி டான்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு நாள் நான் சொல்கிறத நம்புங்க, உங்களுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லும்போது போர்வையை எடுத்துட்டு, போதும் சித்தி எவ்வளோதான் நீ புலம்புவ அப்படின்னு சொன்ன உடனே, நீ ஆடி? ஆமாம் நானே தான். சீச்சி, உன் காலுக்கா நான் மசாஜ் பண்ணேன், அதுவும் கண்ணில் ஒத்திக்கிட்டேன் அப்படின்ன உடனே, ஆமாம் அந்த அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சதுக்கு சந்தோஷப்படு. உங்கள் அப்பா எங்கடி அப்படின்னு அபூர்வா கேட்க, இன்னைக்கு நீ ஏதாவது பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் அவரை காலையிலே வெளியில் அனுப்பிட்ட, எங்கடின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ சொல்லலைன்னா என்ன, நான் கால் பண்ணுறேன்னு கால் பண்ணுறாங்க. கால் எடுக்கவே இல்லை சரச்சந்திரா. என்ன கால் எடுக்கலையா? எடுக்க மாட்டார், அவர் ஈவினிங் தான் வருவார், அதுக்குள்ளே என்னோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். நீ என் அம்மாவோட கனவெல்லாம் நிறுத்த முடியாது. அவங்கள கொண்டு இருக்கலாம், ஆனால் அவங்களோட ஆசை கனவு எல்லாமே உன்னால் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, உங்கள் அப்பாவை எப்படி நான் வர வைப்பேன்டி, ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணுறல அந்த ஸ்டேஜும் உனக்கு டெத் ஸ்டேஜாக நான் மாத்துறேன்டே அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தி எதுக்கும் நாளைக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் வருது, ஜெயிலுக்கு போகிறதுக்கு நீ ரெடியாக இருன்னு சொல்லிட்டு வெளியில் போய் ககனுக்கு ஃபோனை பண்ணுறா. மாமா டைம் ஆகிடுச்சு, கிளம்பிட்டியா, இன்றைக்கி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாள், எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு பூமி சொல்ல, ககனும் எனக்கும் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது, நான் டைரெக்டாக உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாரு. பட் நாம பேசிக்கிற லாஸ்ட் நாள் இதுதானே, நம்ம டீல் முடிஞ்ச பிறகு நீ டைவர்ஸ் பேப்பரில் சைன் போடணும் தானே அப்படின்னு ககனு சொல்ல, அப்படின்னா உண்மையிலேயே என்னை விலக்கி வைக்க போகிறீங்களா, அவ்வளோ பாரம் ஆயிட்டேனா நான் உனக்கு அப்படின்னு கேட்க, ப்ளீஸ் பூமி நான் வந்து உங்ககிட்ட டைரெக்டாக பேசுகிறேன்னு கட் பண்ணிடுறாரு. சாரதா ககனை பார்த்து, எதுக்குடா உன்னையே நீ ஏமாத்திக்கிற, நீ பூமி கிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டேன்தான், பூமிக்கு நீ நரகத்தை காட்டிட்டடா, அவகிட்ட மன்னிப்பு கேளு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, வாங்க இன்னைக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, பூமி இன்னைக்கு டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட போறால, வாங்க அப்படின்னு வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போறாது ககனை. பூமி செரி கிட்ட சொல்றா, அபூர்வா ஏதாவது ஒன்று பண்ணுவான், நீ எப்படியும் அவளை உள்ள விடாமல் தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்ல, ககன் வராரு. ககன் ஏதோ பேச போறாருன்னு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கா பூமி. ககனு வந்து பேசுறாரு, இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும், ஒரு உண்மையை பேசணும் அப்படின்னு அவர் சொல்ல, உடனே தாரா வந்து, என்ன சீக்ரெட் பேசிட்டு இருக்கீங்க, வாங்கன்னு இழுத்துட்டு போறா. எதுக்கு இப்படி பண்றீங்க, அவகிட்ட என்ன உங்களுக்கு பேச்சு வேண்டி கிடக்குது அப்படின்னு தாரா கேட்க, நான் பூமி கிட்ட பேசணும், அவகிட்ட நான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ பெரிய வார்த்தை எதுக்கு அவகிட்ட கேட்கணும், இதுக்கு அவசியமே இல்லையே, நீங்க போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவ வாழ்நாள் ஃபுல்லாக உனக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பா, உன் கூட வாழணுன்றதுக்காக. அவள் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களையே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறீங்களா இல்லை துக்கத்தை கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு இவ ஏதோ டாபிக் பேச, இங்கே பார் மனசில் இருக்கிற பாரம் முக்கியமா உயிர் முக்கியமான்னு நீ கேட்குற மாதிரி இருக்கு. நம்ம 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனாலும் நீ என் மனைவியாக இருக்கலாம், ஆனால் என் மனசுக்குள்ளே நீ வர முடியாதுல்ல. என்ன லவ் பண்ண, நான் லவ் பண்ண அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது, இதுதான் காதல். நான் பூமி கிட்ட இப்போவே பேசணும், என்னை தடுக்காத தயவு செய்துன்னு சொல்லிட்டு போறாரு. நீ எப்படி தான் பேசுகிற, என்னதான் பேசுகிறேன் நானும் பார்த்துடுறேன்னு பின்னாடியே போறா. பூமியை பார்த்து இவர் பேச ஆரம்பிக்கும் போது அங்க இருந்த சவுண்ட் சிஸ்டத்துல சவுண்ட் அதிகமா வச்சிடறா. ககன் பேசுறது அவளுக்கு ஒண்ணுமே கேட்கல. உடனே மேனேஜர் வந்து, என்னமா பூமி பண்ணிக்கிட்டு இருக்க, உந்துதாமா அடுத்த ப்ரோக்ராம் வாமான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. செர்ரி அங்கேருந்து செக்யூரிட்டி கிட்ட ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு மாஸ்கெல்லாம் போட்டு ரெடியாக நிற்கிறாரு. அபூர்வா வராங்க, தடுக்கிறாரு செர்ரி. ஐடி ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னா, என்ட்ரி பாஸ் இருக்குடா, ஐடி எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ட்ரி பாஸ்லாம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு அது கிழிச்சு போட்டுடுறாரு. யாரா நீ அப்படின்னு அந்த மாஸ்க்கை கட்டும் போது செர்ரியை பார்த்து, டே செர்ரி நீயாடா அப்படின்றாங்க. உடனே செர்ரி கத்த, அசல் ஒரிஜினல் செக்யூரிட்டி அங்கே வந்து, யார்மா நீ, என்னமா ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்ட்ரி பாஸ் காட்டுமா அப்படின்னு சொல்ல, இவன் முழுங்கிட்டான், வாயில் போட்டு முழுங்கிட்டான் இவன் அப்படின்னு செர்ரியை பார்த்து சொல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்க என்கிட்ட காட்டலை, வெளியில் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அந்த செக்யூரிட்டி வெளியில் போமான்னு துரத்தி விட்றாரு. வீட்டுக்கு வாடா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ன உடனே, அதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா பாருங்கள், நாளைக்கு ஜெயிலுக்கு போகணும்ல. கோபத்தோட வெளியில் வர நட்சத்திரா, என்ன மாமி வீடியோ எடுத்துட்டியா அப்படின்னு கேட்க, எங்கடி அவன் செர்ரி தான் நின்றுக்கிட்டு நம்மளை துரத்தி விட்டுட்டான் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே 2 முஸ்லீம் லேடிஸ் இருக்கிறத பார்த்து அவங்க ட்ரெஸ்ஸை இவங்க 2 பேரும் போட்டுட்டு வர,
திரும்பவும் செர்ரி இவங்களை தடுக்க, அப்பா எங்களை உள்ள விடுப்பா, எங்களுக்கு ஹிந்து டான்ஸ் அதாவது பரதநாட்டியம்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, விடுப்பா அப்படின்ன உடனே ஓ முஸ்லீம்ஸ் எல்லாம் பார்க்க வந்திருக்காங்கன்ற பெருமையோட அப்படியே விட்டுறான். லூசு, அவங்க வாய்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாத நான்சென்ஸா இருக்கான் அந்த செர்ரி. உள்ள வந்தவொடனே இவங்க புழுக்கம் தாங்க முடியாம அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு, மம்மி இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு மம்மி ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கா நக்ஷத்ரா. ஆமாடி, எப்படியாவது வீடியோ எடுத்து உங்க அப்பனுக்கு அனுப்பி இவளை இங்கேயே கொண்டு போடணும், அவ கனவை எல்லாம் பூமியில புதைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, யார் நீங்க அப்படின்றாங்க சுதா சந்திரன். என்ட்ரி பாஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்ல, மேடம் நாங்க பூமி ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல, இருக்கட்டுமே நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன், நீங்க பாக்குறதுக்கு நல்லவங்களா எனக்கு தெரியல, உங்ககிட்ட என்ட்ரி பாஸ் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உன்னை வெளியில அனுப்பலாம், இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட நான் கொடுக்கலாம், ஆனா பண்ண மாட்டேன், நீங்க எந்த பிளானோட இங்க வந்தீங்களோ அந்த பிளான் தோக்கணும், அதுதான் என்னோட ஆசை, போய் பாருங்க ஃபங்க்ஷனை அப்படின்றாங்க. ககன பூமியும் டான்ஸ் ஆடுறத வீடியோ எடுத்து உடனே அனுப்பிடுறாங்க அபூர்வா. அதுக்கப்புறம் கால் பண்ணி, இப்பயாவது நம்புறீங்களா, நான் சொன்னா நம்பவே இல்லை, என்ன வேற கன்னத்தில் அரைஞ்சிங்க, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ன உடனே எங்க நடக்குதுன்னு கேட்குறாரு. இடத்த பேரு சொன்ன உடனே நான் அங்கே வரேன்றாரு. பூமியும் ககனும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்டியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு டான்ஸ் போட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அங்கே வந்து நிற்கிறாரு சரத்சந்திரா. சரத்சந்திரா பார்த்த உடனே, பார்த்தீங்களா உங்க பொண்ணு உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்கான்னு, நீங்க இன்னும் பொறுமையாக நின்றுட்டு இருக்கீங்க, இதுவே நானா இருந்தா இன்னத்துக்கே அவளை சுட்டு கொண்டு இருப்பேன் அப்படின்றாங்க. சரத்சந்திராவோ கண்ணை நீட்டு நேராக குறி பார்க்கறதுக்குள்ள எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. டான்ஸும் முடிய போகுது. அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தன் ஃபாஸ்ட்டாக வெளியிலேருந்து வரும்போது தள்ளி விடும்போது அந்த கன்று எங்கேயோ போய் வீழ்ந்துடுது. இங்கே கண்ணை தேடிட்டு இருக்காங்க 3 பேரும், அபூர்வா, நக்ஷத்ரா, சரத்சந்திரா. சுதா சந்திரன் மேடையில் பூமியை பற்றி புகழ்ந்து பேச, பூமி மைக்கை வாங்கிட்டு என் ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றுங்க மேம் அப்படின்னு கேட்டு, உங்கள் கூட நான் டான்ஸ் பண்ணால் என் அம்மா கூட டான்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல 2 பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. வந்த ஜட்ஜஸ் எல்லாருமே பூமியும் ககனும் புகழ்ந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பூமி மைக்கை வாங்கிட்டு பேசுகிறா. அந்த நேரத்தில் கன்று கிடச்சிடுச்சுன்னு எடுத்துகிட்டு வந்து நக்ஷத்ரா கொடுக்க, உடனே அபூர்வாவோ போன மரியாதை நம்ம மீட்கணும்னா அவள் சாவுல தான், போய் அவளை சுடுங்க அப்படின்னு சொல்ல கண்ணை தூக்கிட்டு முன்னாடி நடந்து வராரு. அந்த நேரம் மைக்கு பூமி கிட்ட கொடுத்து பேச சொல்கிறாங்க. அவ சொல்கிறா, எனக்கு அம்மா இல்லை, நான் இந்த ஊருக்கு வரும்போது என்னோட அம்மா இல்லை, ஆனால் எனக்கு அப்பா கிடைச்சாரு, நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமே என் அப்பா தான் அப்படின்ன உடனே இதை கேட்ட ககனுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடுது. இது சரத்சந்திரா காதில் விழுந்த உடனே மெய்மருந்து அப்படியே கண்ணை கீழே போட்டுடுறாரு. இவ்வளோ பெருமையாக உங்கள் அப்பாவை பற்றி பேசும்போது அவரை பார்க்கணும் போல இருக்கமா, அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தா கூப்பிடு அப்படின்னு சுதா சந்திரன் சொல்ல, எங்கள் அப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு அவ சொல்ல, உடனே செர்ரி பக்கத்துலேருந்து மாமா வந்திருக்காருன்னு காட்ட எங்கள் அப்பா வந்திருக்காருன்னு கூப்பிடுறா. மேம் எனக்கு செய்ய வேண்டிய சன்மானம் எங்கள் அப்பாவுக்கு செய்கிறீங்களா அப்படின்னு பூமி கேட்க, கண்டிப்பாக செய்கிறம்மான்றாங்க சுதா சந்திரன். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறா. இதையெல்லாம் பார்த்த ககன் தனக்குள்ளே பேசிக்கிறாரு. பூமி, நான் உன்னோட சேரும்போது இந்த ஆனந்தம் உனக்கு இவ்வளோ ஆனந்தம் கிடைக்காது, நீ உங்கள் அப்பாவோட இருந்தால் தான் உனக்கு கிடைக்கும்ன்றது எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, அதனால் வாழ்க்கை ஃபுல்லாக நீ உங்கள் அப்பாவோட இருந்து இந்த சந்தோஷத்தை நீ அனுபவின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே அபூர்வா பிளேட்டை மாற்றிடுறா. பார்த்தீங்களா மாமா, இன்னைக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப பெருமைப்படுத்திட்டா உங்களை, தாரா எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்ல தாரா எடுத்துட்டு வரா. யார் இது அப்படின்னு சரத்சந்திரா கேட்க, இவ தான் ககனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, பூமியோட ஆசை நிறைவேறணுன்றதுக்காக இவ தான் ககனை 2 நாள் பூமியோட இருந்து சப்போர்ட் பண்ண சொன்னா, அதனால தான் சப்போர்ட் பண்ணிட்டாரு ககன். இப்போ டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணணும், அதுதான் இவங்களோட அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அங்கிள் அப்படின்னு டைவர்ஸ் பேப்பரை காட்டுறா தாரா. ஓ அப்படியா, சரிம்மா நீ சைன் போடு, அவன் மூஞ்சிலே தூக்கி அடியுது அப்படின்னு சரத்சந்திரா சொல்கிறாரு. அபூர்வாவோ, உங்கள் அம்மா ஆசை நிறைவேறதுக்காக ககனோட சப்போர்ட்டை நீ வாங்கிக்கிட்ட, இப்போ தான் முடிஞ்சிடுச்சுல்ல, இப்போ நீ சைன் போடு அப்படின்றாங்க. இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் இருக்கிற 2 நாள் எபிசோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.